டெமோக்ரஸின்றோமே, டெமோக்ரஸின்னா என்ன? நம்மளோட உரிமை நமக்கு மக்கள் கிட்ட இருக்கிறது தானே. அது ஏன் உரிமையை கூட கேட்கக்கூடாதுன்றதா டெமோக்ரஸி? ரீசெண்ட் டேஸாகவே டெல்லி ப்ரொட்டஸ்ட்டை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த இதில் டெல்லி ப்ரொட்டஸ்ட்டில் இப்போ என்னன்னா, நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் அதை பற்றி இது பண்ணுறதில்ல அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இதில் என்னன்னா, மெயின் பாஸ்பெக்டிவே 2 பாஸ்பெக்டிவாக 2 பேர் பீப்புள் பார்க்குறது தான் இது வித்தியாசமே. என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்களுக்கு பார்த்தோன்னா, அந்த எக்ஸாமில் இப்படி ஒரு பேப்பர் லீக் நடந்தது நார்மலான விஷயம் கிடையாது. ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான விஷயம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா, இந்த எக்ஸாமுக்கு பெருசாக ப்ரிப்பேர் பண்ணாதவங்க, இந்த எக்ஸாமை சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாமாக போய் எழுதிட்டு வந்தவங்க, அவங்களுக்கு பார்த்தோன்னா, அவங்களுக்கோ அவங்கள சார்ந்தவங்களுக்கும் இது ஒரு பெரிய விஷயமா ஃபீல் ஆகாது. எதுக்குடா இதுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட்டுன்ற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் எதா வேணாலும் இருக்கட்டுமே, இப்போ ரீசெண்ட் டேஸாக அந்த ப்ரொட்டஸ்ட்டை கலைக்கிறதுக்காக போலீஸ் வச்சு அடிக்கிறது அதெல்லாம் இருக்குல்ல, அது யாராக இருந்தாலுமே சரி, அது தப்பு தான். இந்த பேப்பர் லீக் ஆனதுமே தப்பு தான். அதை விட பெரிய தப்பு என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள போய் ஹியர் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக அவங்கள அடித்து விரட்டுறது இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு.